ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர். அனைவருக்கும் வணக்கம். இது காலர் மேக் சேனல்ல பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல்ல பாருங்க. இன்னைக்கு வந்து 173 கமல் ஆமா தலைவர் 173 அறிவிச்சிட்டாங்க. கலை உலகத்தின் மிகப்பெரிய பிம்பம், 2 பிம்பமும் நிக்குது. ஆமா, இன்னைக்கு 1000 பிரச்சனைகள், பெரிய நடிகர்கள், சிறு நடிகர்கள் 1000 போட்டி நடந்தாலும் உண்மையான பெரிய நடிகர்கள் 2 பேரும். எனக்கு இல்ல, நான் அவருக்கு மேல விமர்சனம் கடா சேட்டேன். ரஜினி சாருக்கு வந்து சரி பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னாச்சு அந்த ஈகோவே இல்லாம 2 பேரும் இவ்வளவு நாள் வராங்க பாரு, அதுவே ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஜெனரேஷனுக்கான டிபேட்டுங்க. ஆமா, ஒரு ஜெனரேஷன் இவங்களை பார்த்துதான் இவங்க ஸ்டைல்ல வரணும், அவங்க ஸ்டைல்ல ஒண்ணு வளர்ந்துச்சு. இப்ப இவங்களை பார்த்து இப்ப விஜய் சார் அவங்கள பார்த்து வரல, அஜய் சாரை பார்த்து வரல, அவங்க எல்லாம் இவங்களை பார்த்து வந்தாங்க. அதை சொல்லுங்க. அப்போ ஒரு ஜெனரேஷனை உருவாக்கி வச்சிருக்க மிகப்பெரிய பிம்பங்கள் அவங்க மிகப்பெரிய ஆளு. சம்பளம் இருக்கு இல்ல, எல்லாம் கிடக்காங்க, பெரிய ஆளு இல்லையா? அப்படிப்பட்ட ஆளுங்க ஒண்ணு சேர்ந்து ஒரு படத்துல நடிக்கல. அவரு கமல் சார் ப்ரொடக்ஷன்ல ரஜினி நடிக்க போறாச்சு. அது வந்து உருக்கமான ஒரு எழுதி அவரே போட்டுனார், சூப்பரா கமல் சார் கைப்பட எழுதிருக்காரு. அது மாதிரி சுந்தர் சி வந்து படத்துக்கு இயக்குறாரு. மியூசிக் டைரக்டர்னு யாரும் எதுவுமே அறிவிக்கல. ஜெயலலிதா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் இந்த படம் எடுத்து முடிக்கிற மாதிரி. ஆமா, ஆனா இது ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாதிரடி காட்சிகள் ப்ரெஷரா இருக்கிறது. சுந்தர் சி படம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியா கொஞ்சம் இருக்கும். ஆனா எப்படி இருக்க போறா தெரியல. இப்ப நம்ம இதை ஒரு பாசிட்டிவா சொல்றோம். ஆனா ஒரு சில இந்த கேவலமான புத்திகள் கொண்ட கும்பல்லாம் இருக்கு பாரு, வந்து என்னென்னமோ போடுது. எது யாரு அந்த 3 பேரு தானே? அந்த 3 கும்பல்லாம் அதுக்கு என்னங்க வேற? விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுதான் நக்கிற கும்பல். கோல்டு காயின், அது நாய்க்கு வரிக்கு போறோமோ ஒரு காயின் போட்டா அது பேசுங்க. அந்த கும்பல் பேசும், நம்ம அதை கும்பலா கண்டுக்கணும். இப்ப நம்ம ஏன்னா நல்ல திரைப்பட இயக்குனர். அவரு வந்து அரண்மனை எடுத்தாரு, ஏதோ எடுத்தாரு. அவர் வணிகிறதே அவர் பெருசா பண்ணிட்டு போனாரு. ஒண்ணு இல்லைங்க, சுந்தர் சி படம் பார்த்து ஜாலியா இருக்கும். அன்பேஷும் எப்படியா பண்ணாங்க. அன்பேஷும் பிடிக்கும், வின்னர் பிடிக்கும். இந்த படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ப்ரெஷர் ரொம்ப பிடிக்கும். ஒரு படம் எதுக்கு போறோம்? ப்ரெஷர் இல்லாம ஜாலியா பார்த்துட்டு கொஞ்சம் வந்தமா நிம்மதி சிரிச்சமா கொண்டமா இருக்கணும். எல்லாம் மண்டை ஏற்றி ப்ரெஷர், அப்பா இவன் அடிக்கும் அவன் அடிக்கணும், நிம்மதியா போயிட்டு படம். ஒரு படம் மாத்தி நடிச்சா நல்லா ஒன்று இருக்கும். அது கமல் சார் ப்ரொடக்ஷன் பண்றதா, அவர் சும்மா கதை கேட்காம ப்ரொடக்ஷன் பண்ண போறாரு. அதுல முறை வந்து கமல் சார் ப்ரொடக்ஷன் சொல்றாங்க. ஆனா வந்து சுதிகாசன் வந்து உள்ள பேர் அடிப்படுது இல்ல. அப்படியா? ஆமா, சுதிகாசன் அவங்களோட எப்படி இன்ப உதயநிதினு வந்தாரு உள்ள மாறணும். அதே மாதிரி இன்னொரு தயாரிக்குது உங்களுக்கு. ரஜினி சார் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய தவிர்க்க முடியாத நடிகர்கள். ஆனா அந்த நடிகர்கள் வந்து கேவலப்படுத்துற மாதிரி ஒரு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அதை நான் கண்டுக்கவே இல்லை. ஆனா ரஜினி சார் கமல் சார் சேர்ந்து நடிக்கிற படம் எப்படி இருக்குன்னா, ஒட்டுமொத்த தமிழ் சினிமா, இந்தியன் சினிமாவே அதிர்ற மாதிரி 2 பேரும் நிற்பாங்க வந்து. நிச்சயமாங்க. அதான் நம்ம ஆரம்பிக்கும் போது வெளியே சொன்னது. இவங்க 2 பேரும் பிம்பங்க. இவங்களுக்கு அப்புறம் வந்ததெல்லாம் சின்ன சின்ன தூண்கள், சின்ன சிறு வட்டங்கள் மாதிரி அவங்கலாம். இவங்க தாங்கி இது எந்த மாதிரி இந்த படம் இருக்க போகுது அப்படின்னா, அவங்க நடிக்க போற 2 பேரும் நடிக்க போற படத்துக்கு இது ஒரு அச்சாணி மாதிரி. அந்த படத்துல வர அமௌண்ட் இங்க இதுல இருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அந்த படத்துல போட்டு நடிக்கிறது. இதுலயே ஒரு விஷயம் சொல்றாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து கமல் சார் ஒரு கேமியோ பண்றதா சொல்றாங்க. கண்டிப்பா அது என்னன்னு தெரியல, வாய்ப்பு. அவங்க 2 பேரும் நடிச்சா இந்த மாதிரி ஒரு எழுதி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முழுக்க ரஜினி கமல் சார் நடிக்கிற படம் வந்து ஹாலிவுட் தரத்துக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் குடும்பம் இல்லைங்க. இந்த வலைப்பட்சி டீம் ஒன்று கிளப்பி விட்டுருச்சு, சின்ன கிளப்பி விட்டுருச்சு. ரஜினி சார் கமல் சார் நடிக்கிற படம் தான் 2 பேரும் கடைசி படம். ஒரு படம் கடைசி படம் இல்லையா? 2 பேருமே இதான் கடைசி படம். ஏன்னா என்ன பக்கத்துலேயே, அதான் நம்ம லாஸ்ட் வீட்ல பேசும் பக்கத்துல பாத்ரூம் உள்ள ஒழிஞ்சு ஒட்டு படம் இருக்கு. 2 பேரும் உள்ள இந்த மாதிரி ஏங்க ஜாலியா ஒண்ணு இல்லைங்க. 2 பேருங்க அவங்க வந்து ஒரு சகாப்தம் ஜாலியா படம். இனிமே எத்தனை படம் நடிக்க போறாங்க நமக்கு தெரியாது. இருக்கிற வரைக்கும் ஜாலியா படம் நடிக்கிறீங்க. அவங்க மேல ஏன் திணிக்கிறீங்க? உங்களுக்கு அரசியல் ஒருத்தன் வந்திருக்கானே, அவனை போய் நீங்க தொங்குங்க போங்க. ஆமா, பிடிச்சா பாருங்க, பிடிக்கலாம் விட்டுடுங்க. இவருதான் அரசியல் வானா, சினிமா நடிக்கிறேன், சினிமா நடிக்கிற என்ன பாருங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருந்து உங்க வேலையை பாருங்க, உங்க வீட்டுல பாருங்க சொல்றாங்க. அவர் விஷயத்த ஜாலியா நடிச்சுட்டு போயிட்டு போட்டோம், பிடிச்சா பாருங்க, அவ்வளவு. அதே மாதிரி என்னன்னா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது மக்கானாலே ஒருத்தன் ஒரு தற்கொலை ஒண்ணு போடுது, ஜனநாயக மத்தியில ஒரு போஸ்ட் ஒண்ணு போடுது. ஏன் இத்தனை ஒண்ணு இல்லைங்க, அவங்க மொழிஞ்சிருந்தாங்க, திடீர்னு வெளில வந்துட்டாங்க. இன்னும் ஸ்டெப் ஸ்டெப் அடுத்தது அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது ஜனநாயகம் போட்டு என்ன வருது, என்ன வருது, தனியா வரல. நம்ம திட்டல மழை சும்மா இருந்த டீம் ஏன் இன்னைக்கு டக்குன்னு உடனே போஸ்ட் வருது? ஏன்னா இப்பதான் ஒரு கூட்டம் முடிச்சுது. அந்த கூட்டத்தை முடிச்சதுக்கு அப்புறம் சுழன்னா இன்னைக்கு தமிழ் நடந்துட்டு இருக்க. ஓ, இவங்க 2 பேரும் இப்படி பண்றாங்களா, அடுத்தவங்களை பத்தி வேற பேசிட்டே கூடாது. ஆமா, தான் தான் எங்க இதே மாதிரி மனப்பக்குவத்துல இருக்கவங்க தான் நம்ம வேணாம்னு சொல்றோம். ஏற்கனவே தமிழ் சினிமா கேவலமான சூழ்நிலைக்கு போய்கிட்டு இருக்குது. அது இந்த மாதிரி தற்கொலைகள் வந்து வீணாடிட்டாதீங்க. இன்னொரு விஷயம் என்னங்க, மற்ற சினிமாங்களை படம் எடுத்தா அதை எடுத்து போட்டு கொண்டாடுறாங்களா, கொண்டாடுறாங்களோ இல்லையோ, அவங்க எதிர்க்கிறது இல்லை, கொள்றது இல்லை. ஆனா நம்ம ஊர்ல பெரிய பெரிய நடிகர் இவங்க 2 பேரும், ரஜினி சார் கமல் சாரும் அரசியல் ரீதியா யாராலும் இருக்கலாம், ஆனா சினிமா ரீதியா பெரிய ஆளுங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்.
ஆனா அவங்கள தரக்குறைய விமர்சிக்கிறது, அவங்கள கேவலம் பேசுறது, நான் தான் நம்புறேன் அவன் தான் மட்டும் நடிக்கிறது. ஏங்க அவங்க சகப்பத்தவங்க உங்களுக்கு அப்புறம் நீங்க அடிச்சுக்கங்க. ஏங்க அவங்கள இழுத்து நீங்க அடிக்க உள்ள வச்சு வரீங்க? அவங்களை இழுத்து அடிச்சா என்னன்னா நம்ம மேல ஒரு வெளிச்சம் ஏற்படும்ல, அதுக்காக அவங்க பண்றது. அந்த கம்பரஸ் தப்பா தெரியல உங்களுக்கு? அந்த கம்பரஸ் தப்பு தானே? அது தப்புதான். சரி, நம்ம கம் டு டாபிக். இந்த சுந்தர் சி படத்தை பத்தி பேசுவோம். சுந்தர் சி ஒரு நல்ல அருமையான டைரக்டருங்க. நீங்க 1000 விமர்சனங்கள் அவர் மாதிரி சொல்லாங்க, சில பேர் பிடிக்க மாட்டேன், சில ரஜினி சீல சொல்றாங்க சுந்தர் சி படமா ஏங்க என்னங்க அவர்னா அந்த அளவுக்கு ஒரு சுந்தர் சி சார் வந்து அரண்மனை மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் எல்லாம் கொண்டு போக மாட்டாரு. இது ஒரு டிஃப்ரெண்டா கையாளுவார். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அருணாச்சலம் எடுத்தா சுந்தர் சார் பண்ணாரு. இதுல இருந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மோட்ல ரஜினி சார் வந்து ஒரு ஃபன் எலமெண்ட் தான் கொண்டு போகலாம் படம், அப்படிதான் கொண்டு போவாங்க. இல்ல அப்படிப்பட்ட படங்களை சில ரசிகர்கள் எதிர்பார்க்கறாங்க. நம்மளுக்கும் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுது. அதே மாதிரி ஜெயிலு 2ல சந்தானம் இணைஞ்சிருக்காரு. இன்னும் வேற யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்க படத்துல? என்ன ஏகப்பட்ட பேருங்க. வித்யாபலன் காஸ்ட் வந்திருக்கு. இவங்க அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு கனெக்ட் பண்ணுங்க. நம்ம அது ஒரு காணொலியா பதிவிட்டு தனி ஜெயிலு 2ல யாரா இருக்காங்க, படம் எப்போ ரிலீஸ் ஆகுது, அது ப்ரமோஷன் என்ன பண்ண போறாங்க, பர்த்டேக்கு என்ன ஒரு டீசர் வருதா என்ன வருதுன்னு பார்க்கலாம் நம்ம. சரி, எனிவே நமக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ். ரஜினி சார் அடுத்த படத்தை நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த தற்கொலை கூட்டங்கள் பேசிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அது படம் இன்னும் ஒரு படம் நடிப்பார் வருவாருன்னு. அதை எப்போ ஒருத்தவங்க வானா சொல்றாங்களோ அப்பதாங்க நான் அனௌன்ஸ்மெண்டே விடுவேன்ற மாதிரி டக்குனு அனௌன்ஸ்மெண்ட் போட்டாங்க. அவ்வளவுதான். கமல் சார் சைட்ல இருந்து அபிஷியல் ட்வீட். அவரு வெறுப்பு எவ்வளவு பார்த்த மனுஷன் அவருக்கு. நீங்க எல்லாம் ஒரு தூக்கி விட்டு சொல்றீங்களா? அவர் இருக்கிற நடிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். நீங்க அவர் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளவு விஷயத்தை பார்த்த வெறுப்பு நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அரசியல்வாதிகிட்ட இருந்து நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பார்த்துட்டாரு. இனிமே அவர் பார்க்கணும் எதுவும் அவசியம் இல்லை. இருக்கிற வரைக்கும் ஜாலியாக அவர் நடிச்சுட்டு போட்டோம். பிடிச்சா பாருங்க, இல்லைன்னா போங்க. தனி மனிதனை எந்த விஜய் சாராவே இருக்கணும், தனி மனித தாக்கல் வேணாம். ஆமா, அதான் நம்ம கேட்கறது. தொடர்ந்து எங்க காணொலியை பாருங்க. ஏதாவது இதில் பற்றி கருத்துனா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.